நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 2 சாமுவேல் 22:29. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். 2 சாமுவேல் 22:29. The Lord turns my darkness into light. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள் மாற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து ஜெபிக்கிற பொழுது நம்முடைய இருளான பகுதிகளை வெளிச்சமாக மாற்ற கர்த்தர் வல்லவர். கர்த்தரை நோக்கி திரும்புவோம், இருள் வெளிச்சமாக மாற்றப்படும். ஆமன். இருளை வெளிச்சமாக்குறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பாவமாகி இருளிலே அடிமைத்தனத்திலே கிடக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மண்டை வந்து இடத்தில் ஜெபிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும் என்று நம்முடைய வேதவசனம் சொல்லுகிறதே. அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நம்முடைய வசனம் சொல்கிறதப்பா. நம்முடைய வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. பரிசுத்தமாய் வாழ கிருபை கொடுங்க. நம்முடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். விடுதலையோடு கூட பிரகாசிக்கிற மக்களாக ஒவ்வொருவரும் எழும்ப நீர் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.